ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பிரவீன் அவர்களும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் மதுரையினுடைய மாநகராட்சி ஆணையாளர் அன்பிற்கினிய சித்ரா அவர்களும் அதேபோல் எங்களுடைய தலைமை பொறியாளர் மற்றும் திருக்கோயிலுடைய இணையாளர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களோடு இணைந்து இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் திருக்கோயிலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகள் 186 பணிகள். மொத்தமாக இந்த பணிகளுடைய மதிப்பு 23,70,00,000 ரூபாய். இதில் திருக்கோயில் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 117 பணிகள் 8,90,00,000 ரூபாய் செலவில் திருக்கோயில் நிதியிலிருந்து செலவிடப்படுகின்றது. உபயதார நிதி என்று எடுத்துக்கொண்டால் 69 பணிகள் 14.80 கோடி செலவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்துமே மேலும் 11 கற்கள் இந்த மாதம் 11ஆம் தேதிக்குள் வந்து சேர்ந்துவிடும். அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட கற்கள் 18 தூண்கள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பணிகளுடைய கால அளவு என்ன என்பதை இன்றைக்குள்ளாக முடிவு செய்து சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்றால் பிப்ரவரி மாதம் நெருங்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. வீரவசந்தராய மண்டபத்தை தவிர்த்து விட்டு குடமுழுக்கு என்றால் டிசம்பர் மாதத்திலேயே இந்த குடமுழுக்கு நிறைவு பெறும். நான் தான் சொன்னேன், இந்த குடமுழுக்கிலே பிரசித்தி பெற்ற குருக்களான நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், செல்வம் போன்ற குருக்களோடு கலந்து ஆலோசித்து இதற்கு ஆகமங்கள் மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இடம்பெற்றால் அதற்குண்டான சூழலில் முடிவெடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் கலந்து கொண்டு இறுதி முடிவை அறிவிப்போம். அப்படியே ஒரு கட்டாயம் இல்லை. தேர்தல் அப்படி என்று வைத்துக் கொண்டால் நாடாளுமன்ற தேர்தல் கூட வந்து சென்றது. ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் மாநகராட்சி தேர்தல் கூட வந்து சென்றது. தேர்தலுக்கும் எங்களுடைய ஆன்மீக பணிக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுவார்கள் 6 மாதத்தில் 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அது 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் 200 பேர்களை கொண்டு வேலை செய்தால் முடிந்துவிடும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு எப்போது என்ற கேள்விக்கு பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்பட்டு விடும் என்று அவர் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.